ஹலோ மில்க் பேக்கெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிஜமாவே எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா, செம்ம எனர்ஜியா, பாசிட்டிவ் வைப்ஸோட இருப்பீங்கன்னு நான் மனசார நம்புறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இருக்கு பாருங்க, இது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல முக்கால்வாசி பேரோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கவலை. அதாவது இந்த பெல்லி ஃபேட்னு சொல்லப்படுற வயிற்று தொப்பை. இதை குறைக்க நீங்க எவ்வளவோ டயட் இருந்திருப்பீங்க, எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க, ஜிம்முக்கு போயிருப்பீங்க. ஆனா ரிசல்ட் என்னவோ ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். சில நேரத்துல சுத்தமா ரிசல்ட்டே இல்லையேன்னு நீங்க அப்செட் ஆகி கூட இருந்திருப்பீங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லவா, நாம பண்ற சின்ன சின்ன காலை நேர மாற்றங்கள் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிடிவாதமான கொழுப்பை தானா கரைய வைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா ஃபேமிலி, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 காலை நேர பழக்கங்கள் உங்க மெட்டபாலிசத்தை அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. இத நாம சும்மா பேச்சுக்கு சொல்லல, இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சயின்ஸ் இருக்கு. இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல நீங்களே மாத்திப்பீங்க. அதுவும் அந்த 5வது விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ இருக்கிற நிறைய பேரோட வெயிட் லாஸ்க்கு தடையா இருக்கு. சோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்க தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாம முதலாவதா பார்க்க போற பழக்கம் ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ரேஷன், அதாவது முறையான நீர்ச்சத்து. இத நாம காலையில எந்திரிச்ச உடனே எப்படி பண்றோன்றது தான் விஷயமே இருக்கு. நிறைய பேரு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் தண்ணி மட்டும் குடிப்பாங்க, இல்லனா எழுந்த உடனே சுட சுட ஒரு காஃபி இல்லனா டீ குடிப்பாங்க. ஆனா உங்க உடம்புக்கு தூங்கி எந்திரிக்கும் போது தேவைப்படுறது ஒரு எனர்ஜி பூஸ்ட். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சிட்டிகை கடலுப்பு, அதாவது சீ சால்ட், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர், முடிஞ்சா கொஞ்சம் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்துக்கோங்க. ஏன் கடலுப்பு சேர்க்கணும்னு கேக்குறீங்களா? நாம தூங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் செலவாகி இருக்கும். கடலுப்புல இருக்கிற அந்த 80க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் உங்க செல்ஸ்க்கு நேரடியா எனர்ஜியை கொண்டு போகும். அப்புறம் அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு பாருங்க, அது உங்க இன்சுலின் அளவை கண்ட்ரோல்ல வைக்கும். இதனால நீங்க எப்போ அடுத்த வேளை சாப்பிட்டாலும் அது உடம்புல கொழுப்பா தங்காம எனர்ஜியா மாறும். இது உங்க வயித்துல இருக்கிற அந்த பிசுபிசுப்பான கொழுப்பை கரைக்க ஒரு பெரிய உதவியா இருக்கும். இத குடிக்கும்போது உங்க வயிறு சுத்தமாகும், உங்க டைஜஷன் சூப்பரா வேலை செய்யும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஃபேமிலி. உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் பிரச்சனை இருக்கு, இல்லனா வயிறு எரியற மாதிரி இருக்குன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை மட்டும் தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலா வெறும் சீ சால்ட் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இத பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டரை ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்க உடம்பு அந்த நேரத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால எதையும் யோசிக்காம பண்ணிடாதீங்க. மத்தபடி நார்மலா இருக்கிறவங்க தாராளமா இத பண்ணலாம். உங்க ஸ்கின் கூட நல்ல ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளுறுப்புகள் சுத்தமானாலே அது வெளியே அழகா தெரியும். அடுத்ததா 2வது பழக்கம், நேச்சுரல் சன்லைட், அதாவது காலை நேர சூரிய ஒளி. இதுல என்ன மேஜிக் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நாம காலையில எந்திரிச்ச உடனே அந்த முதல் 15 நிமிஷம் சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணுலயும் ஸ்கின்னுலயும் படும்போது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் ஒரு பேலன்ஸ்க்கு வரும். கார்டிசால் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது அதிகமா இருந்தாலே உங்களுக்கு தொப்பை குறையாது. இந்த சூரிய ஒளி நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக், அதாவது சர்க்கேடியன் ரிதமை கரெக்ட் பண்ணும். இதனால என்ன பெனிஃபிட்னா, அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கம் சூப்பரா வரும். நல்லா தூங்குனாலே உங்க உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம் தானா பூஸ்ட் ஆகும். இதனால உங்க வயித்துல இருக்கிற கொழுப்பு வேகமா கரைய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்க பால்கனிலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ போய் நில்லுங்க. மொபைல் பார்க்காம அந்த வெளிச்சத்தை அனுபவிங்க. ஆனா இதுலயும் ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கு, இல்லனா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், சூரிய வெளிச்சம் பட்டாலே முகம் தடிச்சு போகுது அப்படின்னா நீங்க டைரக்டா வெயில்ல நிக்க வேணாம். ஜன்னல் வழியா வர்ற வெளிச்சமே போதும். அதே மாதிரி மைக்ரேன் தலைவலி இருக்கிறவங்க உச்சி வெயில்ல நிக்காதீங்க. காலை நேரத்துல வர்ற அந்த இதமான வெயில்ல மட்டும் நில்லுங்க. மத்தபடி எல்லா வயசுல இருக்கிறவங்களும் இத பண்ணலாம். இது உங்க மூட ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். அன்னைக்கு முழுக்க நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வேலை செய்வீங்க. 3வதா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரண்ட் லோட் புரோட்டீன். அதாவது உங்க நாளோட முதல் உணவுல புரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நாம வழக்கமா என்ன பண்ணுவோம், காலையில இட்லி, தோசை, பொங்கல்னு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவை தான் சாப்பிடுவோம். இதனால என்ன ஆகும்னா, சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு டக்குன்னு மேல போகும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே டயர்டாகி மறுபடி பசிக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க காலையில முட்டை அல்லது சுண்டல் இல்லனா பன்னீர் மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற விஷயங்களை சாப்பிடும்போது உங்க வயிறு ரொம்ப நேரத்துக்கு நிறைவா இருக்கும். இதனால நீங்க தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத நிறுத்துவீங்க. புரோட்டீன் சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்ணவே நம்ம உடம்பு அதிகமா எனர்ஜியை செலவு பண்ணும்.
இதனால நீங்க வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஆனா தோழிகளே, இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கு, இல்லனா கிட்னி சம்பந்தமான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா புரோட்டீன் அளவை நீங்களா அதிகப்படுத்தாதீங்க. உங்க டாக்டர் கிட்ட உங்க டயட் சார்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிலருக்கு புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கும் போது சில உபாதைகள் வரலாம். மற்றபடி ஜிம்முக்கு போறவங்க இல்லனா நார்மலா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இதை பண்ணலாம். மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது, அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். உங்க தசைகள் வலுவாகும், உங்க உடம்பு ஒரு நல்ல ஷேப்புக்கு வரும். 4வது விஷயம், மூவ் பிஃபோர் யூ ஈட். அதாவது உங்க முதல் உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுங்க. இது நாம ஃபாஸ்டட் கார்டியோன்னு கூட சொல்லலாம். அதாவது வயித்துல உணவு இல்லாதப்போ நீங்க ஒரு சின்ன நடைப்பயிற்சியோ இல்ல ஸ்ட்ரெச்சிங்கோ பண்ணும்போது உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு அது வெளியே இருந்து வர்ற உணவை எதிர்பார்க்காது. அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா உங்க வயித்துல ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்க அந்த பழைய கொழுப்பை எடுத்து எனர்ஜியா மாத்தி எரிக்கும். இதுதான் தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி. ஆனா இதுல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ். அதாவது நீங்க டயபெட்டிக் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயித்துல எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு சுகர் லெவல் கம்மியாகி தலை சுற்றல் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லோ பிபி இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெவியா மூவ்மெண்ட் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் வீட்டுக்குள்ள நடக்கிறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. மத்தபடி ஃபிட்னஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணிட்டு அப்புறமா உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. இது உங்க எனர்ஜி லெவலை அன்னைக்கு முழுக்க செம்ம ஹையா வச்சுக்கும். இப்படி நீங்க பண்ணும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இதனால உங்க உடம்பு கொழுப்பை சேமிக்கிறத நிறுத்திட்டு எரிக்க ஆரம்பிக்கும். 5வதா நான் சொல்ல போற விஷயம்தான் இந்த காலத்துல ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். கண்ட்ரோல் யோர் ஃபர்ஸ்ட் டோபமைன் ஹிட். அதாவது காலையில எந்திரிச்ச உடனே நம்ம நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? பெட்ல இருக்கும் போதே மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிப்போம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்ப்போம். இது என்ன பண்ணும்னா நம்ம மூளையில டோபமின் அப்படிங்கிற ஹார்மோனை டக்குன்னு ரிலீஸ் பண்ணும். இதனால நீங்க அன்னைக்கு முழுக்க ஒரு விதமான பதட்டத்திலையும் வேகத்திலையும் இருப்பீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால உங்க உடம்புல கார்டிசால் அதிகமாகி அது நேரா உங்க வயித்துல தான் கொழுப்ப போய் சேர்க்கும். தொப்பை குறையாம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனா இதுல யாருக்கு விதிவிலக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேலையே மொபைல் சார்ந்தது இல்லனா நீங்க ரொம்ப அவசரமான கால்ஸ் எதுக்காவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பார்க்கலாம். ஆனா தேவையில்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்க மட்டும் கண்டிப்பா தவிர்த்துருங்க. முக்கியமா சின்ன பசங்க கிட்ட இதை அதிகமா என்கரேஜ் பண்ணாதீங்க. காலையில எந்திரிச்சு முதல் 1 மணி நேரம் மொபைல தொடாம இருக்கிறது உங்க மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருந்தாலே உங்க உடம்பு ஃபேட்டை ஈஸியா குறைச்சிடும். ஹார்மோன்கள் சரியா இருந்தா தொப்பை குறையறத யாராலையும் தடுக்க முடியாது. ஃபேமிலி, இந்த 5 விஷயங்கள் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. ஆனா நான் சொன்ன அந்தந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தயங்காம உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முதல் சொத்து. இந்த 5 பழக்கங்களையும் ஒரு 21 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்க. உங்க வயித்துல இருக்கிற அந்த பிடிவாதமான கொழுப்பு தானா கரையறத நீங்க கண்ணால பாப்பீங்க. இது உங்க வாழ்க்கை முறையையே மாத்திடும். நீங்க இன்னும் இளமையா ஆரோக்கியமா அழகா உணர்வீங்க. இதுல நீங்க எதை நாளைக்கு காலையில இருந்து முதல்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கூட பேசுறது எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். நம்ம மில்க் பாக்கெட் ஃபேமிலி எப்பவும் ஹெல்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். முக்கியமா உங்க வீட்ல இருக்கிற மத்த பெண்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பெண்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு செம்ம வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் மில்க் பாக்கெட். லவ் யூ ஆல் ஃபேமிலி. பாய். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பியூட்டிஃபுல், ஸ்டே பாசிட்டிவ். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். ஆரோக்கியமான வாழ்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது. இப்போதே ஆரம்பியுங்கள். வெற்றி நிச்சயம். உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நானும் உங்களுடன் எப்போதும் இருப்பேன். நன்றி, வணக்கம்.